Hello students, welcome to Hiba Max 11th Standard Max Chapter 6 Two-Dimensional Analytical Geometry Exercise 6.3 16th question எப்படி solve பண்றதுன்னு பார்க்கலாம். A line is drawn perpendicular to 5x is equal to y plus 7. ஒரு லைன் வந்து perpendicular வரையறாங்க. எந்த லைனுக்குன்னு சொல்லிட்டாங்க. Find the equation of the line. Equation of the line என்னன்னு கண்டுபிடிக்கணும். If the area of triangle formed by this line with coordinate axis question கவனமா பாருங்க. இப்போ இந்த லைன் நம்ம கண்டுபிடிக்கிற போறோம் இல்லையா, அது வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுதா. எப்படின்னா கோஆர்டினேட் ஆக்சிஸை வந்து டச் பண்ணி அதோட ஏரியாவோட வேல்யூ வந்து 10 ஸ்கொயர் யூனிட்ஸ். இப்போ இது எப்படி நம்ம வந்து ஈஸியாக்குறதுனா, கோஆர்டினேட் ஆக்சிஸ்னாலே நம்ம எக்ஸ் ஒன்று வரைஞ்சிக்கலாம், ஒய் ஒன்று வரைஞ்சிக்கலாம். இப்போ இந்த லைன் ஆக்சுவலாக எப்படி போகுதுன்னா இந்த மாதிரி லைனை ட்ரா பண்ணலாம். இது எக்ஸில் மீட் ஆகுது, இது ஒய்ல மீட் ஆகுது. இது நமக்கு ஆரிஜின் தெரியும் 0,0. இப்போ எக்ஸில் மீட் ஆகுதுன்னா ஒய்யோட வேல்யூ 0வாக இருக்கும். ஸோ ஒய் வேல்யூ 0, எக்ஸோட வேல்யூன்னு கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி ஒய் ஆக்சஸில் வருதுன்னா எக்ஸ் 0வாக இருக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து எப்படின்னா இங்கே எக்ஸோட வேல்யூ வரணும், ஒய் 0வாக இருக்கணும். இங்கே வந்து எக்ஸ் 0 இருக்கணும், ஒய்யோட வேல்யூ வரணும். இதை கண்டுபிடிச்சிட்டாலே போதும் இல்லையா? அண்ட் இது கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா வந்து 10 ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை வச்சு தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் திங் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த லைன் வந்து perpendicular to அப்படின்னு ஒரு லைன் கொடுத்துருக்காங்க இல்லையா? சொல்யூஷனில் கொஷினை ஒரு 2-3 வாட்டி ரிப்பீட் பண்ணி படிங்க. அதில் தான் நமக்கு எல்லாமே ஹிண்ட் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க லைன் என்ன, 5x is equal to y plus 7. இதுக்கு நம்மளோட லைன் எப்படி இருக்கும், பர்பண்டிகுலர். அப்போ இதோட பர்பண்டிகுலர் ஃபார்ம் மாற்றணும். ஸோ ஃபஸ்ட்டு இதெல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துடலாம். 5x minus y minus 7 is equal to 0. இப்போ இதோட பர்பண்டிகுலர் ஃபார்ம் தான் நமக்கு தேவையான லைன் இல்லையா? ஸோ பர்பண்டிகுலர் ஃபார்ம் இதோடது எப்படி வரும், எக்ஸ் ஒய் இடத்துல போயிடணும், ஒய் எக்ஸ் இடத்துல போயிடணும். 5y மைனஸ் இருக்கிற இடத்துல ப்ளஸ் எக்ஸ் minus 7 இருக்கிற இடத்துல கான்ஸ்டன்ட் வந்து k is equal to 0. ஸோ நெக்ஸ்ட் லைனில் நான் மாற்றி எழுதியிருக்கேன், எக்ஸ் முன்னாடியும் ஒய் செகண்டரியாக எழுதியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ இதுதான் நம்மளோட பர்பண்டிகுலர் லைன். சரிங்களா? இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு அடுத்து ஒன்று சொல்லியிருக்காங்க என்னென்னா, இந்த லைன் வந்து கோஆர்டினேட்ஸை மீட் பண்ணுது. அப்போ இது ஏன்னு எடுத்துக்கலாம், இதை பி அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ கோஆர்டினேட்ஸை மீட் பண்ணுது அப்படின்னா நான் என்ன கண்டுபிடிக்கலாம், ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் ஆக்சிஸ் கண்டுபிடிக்கிறேன். எக்ஸ் ஆக்சிஸ் கண்டுபிடிக்கணும்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ இதில் ஒய்யோட இடத்துல 0 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எக்ஸ் ப்ளஸ் 5 இன்ட்டு 0 ப்ளஸ் கே இஸ் ஈக்குவல் டு 0. 5 இன்ட்டு 0 0. ஸோ தேர்ஃபோர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் கே ஆன்சர் போனால் மைனஸ் கேன்னு மாறிடும். ஸோ இப்போ நம்ம பாயிண்ட் எப்படி நம்ம இதில் இருந்து எடுத்துக்கிறது, இது ஏன்னு எடுத்துக்கலாம் இல்லையா? ஏ பாயிண்ட் எப்படின்னா மைனஸ் கே கம்மா 0. இதே மாதிரி ஒய் ஆக்சிஸோடது. ஒய் ஆக்சிஸ்னால் என்ன அர்த்தம், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ 0 ப்ளஸ் 5 இன்ட்டு ஒய் ப்ளஸ் கே இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ வந்து ஒய்யோட வேல்யூ தான் வேணும் இல்லையா? ஸோ 5y இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் கே ஆன்சர் போனால் மைனஸ் கே, y is equal to minus k, multiplication இருக்கு, 5 division வந்துடும். ஸோ பியோட பாயிண்ட் எப்படி இருக்குன்னா 0, minus k by 5. இப்போ ஏன் இந்த பாயிண்ட் கண்டுபிடிக்கிறோன்னா, இந்த இடம் பாருங்க, இங்கே இப்போ என்ன வரணும், மைனஸ் கே. அதாவது ஆரிஜின்லேருந்து ஏவோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ, மைனஸ் கே. புரியுதா? அதே மாதிரி ஆரிஜின்லேருந்து பியோட பாயிண்ட் வந்து இங்கே என்ன கிடைச்சிருக்கு, இப்போ மைனஸ் கே பை 5. ஸோ இதோட டிஸ்டன்ஸ் என்ன, மைனஸ் கே பை 5. இப்போ இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஏரியாவோட வேல்யூ கொடுத்துட்டாங்க 10. பேஸ் இன்ட்டு ஹைட், ஹாஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட் பண்ணனாலே நமக்கு ஏரியா ஈக்குவல் பண்ணிடலாமா? ஸோ அதுக்காக தான் இந்த கோஆர்டினேட்டோட ஹிண்ட்டும் கொடுத்துருக்காங்க. நம்ம ஏ பாயிண்ட் பி பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக தான். சரிங்களா? ஏவோட பாயிண்ட் என்ன, மைனஸ் கே கம்மா 0. பியோட பாயிண்ட் என்னன்னா 0, minus k by 5. ஸோ இதில் நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோன்னா, OA is equal to minus k, OB is equal to minus k by 5. இப்போ கொஷனில் என்னொன்று கொடுத்துருந்தாங்க, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் OAB எவ்வளோ கொடுத்துருந்தாங்கன்னா 10 square units. Area of triangle OAB na another half into base into height. அப்போ OA into OB which is equal to
10. இப்போ 1 by 2 into OA value minus K, OB value minus K by 5, which is equal to 10. Minus into minus plus K square by 2 5s are 10 is equal to 10. So K square is equal to 10 into 10, which is equal to 100. அப்போ K ஓட value இருக்க K square 100 னா K ஓட value plus or minus 10 ன்னு எடுத்துக்கணும். கிளியரா? K வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்மளோட required equation என்னன்னு எழுதிடலாம். Therefore the required equation என்ன அப்படின்னா x plus 5y or minus 10 equal to 0. ஸோ இது வந்து நீங்கள் ரெண்டுமே எழுதிக்கலாம் இல்லையா? இதே இது நம்ம அந்த சைடு எடுத்துகிட்டு போனாலும் பாருங்க, x plus 5y is equal to plus or minus 10. ஏன்னா plus இருந்தால் மைனஸ் ஆகிடும், மைனஸ் இருந்தால் ப்ளஸ் ஆகிடும். ஸோ இதுதான் நம்மளோட ரெக்வயர்ட் ஈக்குவேஷன். எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷின், ஃபைண்ட் த இமேஜ் ஆஃப் த பாயிண்ட். இந்த பாயிண்டோட இமேஜ் வந்து கண்டுபிடிக்கணும். அபவுட் த லைன் x plus 2y minus 9 equal to 0. இப்போ நமக்கு நிறைய ஹிண்ட் எதுவுமே கொடுக்கல, இமேஜ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இந்த பாயிண்டோட இமேஜ் இந்த லைனில் வந்து வரணும். ஸோ இது மாதிரி கொடுத்தாலே நீங்கள் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களோட இமேஜ் எப்படி ஃபார்ம் ஆகும்னா பர்பெண்டிகுலர் பைசெக்டர் டு த லைன். எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டு இந்த பாயிண்டோட இமேஜ் அபவுட் எனி லைன், எந்த லைன் கொடுத்துருந்தாலும் பர்பெண்டிகுலர் பைசெக்டர் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ பர்பெண்டிகுலர் பைசெக்டர்னா ஸ்லோப் வந்து பர்பெண்டிகுலர் ஸ்லோப் கண்டுபிடிக்கணும், பைசெக்டர்னா மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். இவ்வளோதான். இது மட்டும் நம்ம சால்வ் பண்ணாலே போதும், நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். லெட் Q வந்து H, Kன்னு எடுத்துக்கலாம். அதுதான் இமேஜ். சரிங்களா? பி ஒன் ஆஃப் த image of the point என்ன கொடுத்திருந்தாங்க, -2, 3. and லைனும் ஒன்று கொடுத்துருக்காங்க, என்னன்னா x plus 2y minus 9 is equal to 0. கண்டுபிடிக்க போகிற இமேஜ் வந்து எந்த லைனில் இருக்கோ அது வந்து பர்பெண்டிகுலர் பைசெக்டராக இருக்கணும் இல்லையா? ஏதோடதுக்கு நம்ம கொடுத்துருக்க லைனுக்கு. கிளியரா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், slope of QP. H, K, P ஓட வேல்யூ -2, 3 இல்லையா? ஸோ ஸ்லோப்போட ஃபார்முலா எழுதிக்கலாம். y2 minus y1 divided by x2 minus x1. 3 minus k divided by -2 minus h. and இந்த ஸ்லோப்பும் நம்ம பர்பெண்டிகுலர் ஸ்லோப் இப்போ கண்டுபிடிச்சோம்ல m1 ஈக்குவல் இல்லையா? ஸ்லோப் இது நீங்கள் எழுதணும்னு கிடையாது, உங்களோட ஞாபகத்துக்காக எழுதுறேன். ஸ்லோப் ஆஃப் PQ is equal to m is equal to m1. ஏன்னா பர்பெண்டிகுலர் இல்லையா? அதனால இது வந்து உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக. அப்போ 3 minus k by -2 minus h is equal to 2 இல்லையா? இப்போ இதை அந்த சைட் கொண்டு போயிடலாம். 3 minus k is equal to, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த டினாமினேட்டர் அந்த சைட் கொண்டு போயிடலாம். 2 into -2 minus h. So 3 minus k is equal to -2 2s are 4 minus 2 into h. கரெக்டா? இப்போ எல்லாமே நம்ம ஒரு சைட் கொண்டு வரணும். ஸோ என்ன பண்ணலாம், இப்போ h மட்டும் அந்த சைட் கொண்டு வந்துடலாம், 3 இந்த சைட் கொண்டு வந்துடலாம். அப்போ -2 வந்து இந்த சைடு வரும்போது +2h minus k is equal to -4 plus 3 அந்த சைடு வந்தால் -3. 2h minus k is equal to -7. இது வந்து ஒரு ஈக்குவேஷனை நம்ம எடுத்துக்கலாம். இன்னொரு ஈக்குவேஷன் வந்து மிட் பாயிண்ட் வச்சு கண்டுபிடிச்சி எலிமினேஷன் மெத்தட் தான் பண்ண போகிறோம். ஸோ அடுத்து நான் வந்து மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்க போகிறேன். மிட் பாயிண்டோட ஃபார்முலா எழுதுகிறேன். x1 plus x2 by 2 y1 plus y2 by 2. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், பட் இருந்தாலும் நான் ஒரு வாட்டி எழுதிக்கிறேன். சரியா? ஸோ சேம் QPக்கு தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதே பாயிண்ட் h, k, இன்னொன்று -2, 3. So midpoint is equal to x1 plus x2. அப்போ h -2 by 2, y1 plus y2. அப்போ k plus 3 by 2. and இந்த midpoint வந்து நம்மளோட லைன் கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா, x plus 2y minus 9 is equal to 0. இது அப்ளை பண்ணால் அடுத்த ஈக்குவேஷன் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இங்கே எக்ஸோட வேல்யூலையும் ஒய்யோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல h -2 by 2 plus 2 into k plus 3 divided by 2 minus 9 equal to 0. இந்த ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணலாம். 2 கேன்சல் பண்ணிடலாம். h -2 divided by 2
plus k plus 3 minus 9 is equal to 0. So இது வந்து 6 ன்னு மாறிடுமா இப்போ, and h minus 2 by 2 plus k minus 6 is equal to 0. இப்போ இந்த 2 ஆல மல்டிபிள் பண்ணாதான் 2 அந்த சைடு கொண்டு போக முடியும். h minus 2 plus 2k minus 12 divided by 2 is equal to 0. அடுத்த லைன்ல 2 அந்த சைடு போடும், கேன்சல் ஆகிடும். ஸோ h plus 2k இது ரெண்டும் சேர்த்து எழுதிக்கோங்க. minus 2 minus 12 வந்து minus 14 is equal to 0. therefore h plus 2k is equal to 14. இது வந்து செகண்ட் இக்குவேஷன். ஃபர்ஸ்ட் இக்குவேஷன் இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம், செகண்ட் இக்குவேஷன் இங்கே இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணலாம், எலிமினேஷன் மெத்தடே பண்ணால் போதும். ஸோ அந்த ரெண்டு இக்குவேஷன் எடுத்து எழுதியிருக்கேன், நீங்கள் எழுத வேண்டாம், ஏன்னா இங்கே எதுவுமே காமனாக இல்லை. கரெக்டாக இப்போ நம்ம எதர் ஃபர்ஸ்ட் இக்குவேஷனில் இன்டூ 2 பண்ணால் கே வந்து கேன்சல் பண்ணிவிட்டு ஹெச் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இக்குவேஷன் இன்டூ 2 4h minus 2k is equal to minus 14. அதே மாதிரி செகண்ட் இக்குவேஷன் எந்த சேஞ்சும் இல்லை, h plus 2k is equal to 14. இதுவும் கேன்சல் ஆகிடும், இதுவும் கேன்சல் ஆகிடும். அப்போது 5h is equal to 0. then h is equal to 0 by 5 வந்து 0. கிளியரா? ஹெச்சோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோமா, இதில் சப்ஸ்டியூட் பண்ணி k வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். h equal to 0 in செகண்ட் இக்குவேஷன். அப்போ 0 plus செகண்ட் இக்குவேஷன் h இருக்க இடத்துல 0. 0 plus 2 into k is equal to 14. 2k is equal to 14 வரும், k is equal to 14 by 2 which is equal to 7. therefore k value 7, h value 0 கண்டுபிடிச்சிட்டோம். ஸ்டேட்மெண்ட் எழுதிடலாம். 0,7 is the image of minus 2,3. அதான question. ஸோ எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டவுட் இந்த மாதிரி கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.